Hi friends, welcome to Shaw World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விலை மீன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் ராம்நாட் ஸ்டைலில் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ புளி நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கரைச்ச புளியோடு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, குழம்புக்குள்ளே போடுறதுக்கு வெண்டைக்காய். இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் புளிக்குள்ளே சேர்த்து நல்லா கரைக்க போகிறோம். இப்போ கரைச்சாச்சு. நம்ம இதோட இப்போ மீன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மீன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஸ்பூனில் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது இந்த புளி கரைச்சல் தான். இது ரெடி பண்ணிட்டோன்னா மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்து ஹீட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக அகலமான பாத்திரம் அப்படின்னா மீன் உடையாமல் வரும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதோட 2-3 பல் பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடு நம்ம கருவேப்பிலையும் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். என்கிட்ட முருங்கைக்காவும் இருந்துச்சு, அதனால நான் முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு காய் போட்டால் பெஸ்ட், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இதுக்கப்புறமா நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆட் பண்ண எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்க போகிறோம். புளி ஊற்றின உடனே நம்ம ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா மசாலா ஸ்மெல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த கேப்பில் ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டோம்.
ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மீனை வேக வைக்கணும், இல்லைனா மீன் உடஞ்சிடும். ஒரு தடவை உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு போட்டால் தான் மீனில் உப்பு சாரும், இல்லை அப்படின்னா உப்பே சாராது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நான் வந்து ஃபிஷ்ஷை வேக வைக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம ஃபிஷ் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாது, மீன் உடஞ்சிரும். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான மீன் குழம்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் எல்லா மீன் குழம்பும் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் தேங்காய் ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும்.